ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய குரலை கேட்டீங்களா ப்ரொஃபசர்? வணக்கம். வணக்கம் ப்ரொஃபசர். சொல்லுங்க சார். தமிழ்நாடு சட்டமன்றத்தோட குரலை புரிஞ்சுக்கிட்டீங்களா, கேட்டீங்களா? தமிழ்நாடு சட்டமன்ற குரல் எப்பயுமே சுருதி பேதம் தானே. தேசிய அளவுல ஒரு குரல் ஒரு சுருதி ஒலிக்கும் போது இது மாறி ஒலிக்கிற குரல் தானே தமிழ்நாடு. அப்படிதான் இருக்கும். ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல? அதர்வைஸ் தனித்துவம் இல்ல, இது அபரேஷன். அபரேஷனுக்கு தனித்துவம்னு எப்படி பேர் கொடுக்கறது? விலகி செல்லுதல் இல்ல. இதுல நியாயம் பார்க்கலையா? இந்த டீலிமிட்டேஷன் மாதிரியான விவகாரங்கள்ல பாதிப்பு தமிழ்நாடு மாதிரி மக்கள் தொகையை குறைத்து பொறுப்பா நடந்து கொண்ட மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ல ஒரு ஸ்கியூடா இருக்கும், ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு குரல் எப்படி ஒரு அபரேஷனோ தவறுனோ பார்க்க முடியும்? நியாயமானது நீ ஏன் பார்க்க எப்படி? நீங்க ஏற்கனவே மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் முடிவு ஆயிடுச்சா? டீலிமிட்டேஷனுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டாங்களா? இல்ல. டீலிமிட்டேஷன் வரும். ஏன்னா கூடுதல் மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடணும், தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் டீலிமிட்டேஷன். அதுல என்ன வரும்னே தெரியாம நீங்க ஏன் பேசுறீங்க? ஒரு நேச்சுரல் அப்படி பார்த்தா முன்னுதாரணங்களின் அடிப்படையில நம்ம பேசணும்ல. நமக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வுல பார்க்கணும்ல. அப்ப நீங்க அப்படிலாம் தீர்மானம் போடணும். இந்த மாதிரி மக்கள் தொகை குறைந்த நாங்க குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றின மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில டீலிமிட்டேஷன் வரணும்னு தீர்மானம் போட்டிருந்தா அர்த்தம் இருக்கு. நாங்க எதிர்க்கிறோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எப்படி தீர்மானம் போட முடியும்? ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் உங்க கையில இல்லையே. நீங்க எதிர்த்து தீர்மானம் போட்டு என்ன? இது சென்ட்ரல் சப்ஜெக்ட். இது கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இல்ல. பாராளுமன்றத்துல டீலிமிட்டேஷன் வர்றத தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீங்க எதிர்த்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? நீங்க அப்படி பார்த்தா நீங்க தமிழ்நாட்டுக்கு உள்ளே கூட சில மாவட்டங்களுக்கு இதே பிரச்சனை வருமே, தொகுதி எண்ணிக்கை குறையுமே. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது சென்னையினுடைய தொகுதிகள் கூடிக்கொண்டே போகும். ஒரு காலத்துல சென்னையில 14 கான்ஸ்டிட்யூன்சிஸ் தான் இருந்தது, அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ். இன்னைக்கு எத்தனை இருக்கு? உச்சத்துல போய் நிக்குதுல்ல. ஒரு பிராட் ஃப்ரேம்வொர்க்ல பார்க்கும்போது இப்போ ஒரு மக்கள் தொகையை ஒரு கணக்கா எடுத்துக்கிட்டா அது சரியான அப்ரோச்சா? வேற ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் நம்ம அப்ரோச் பண்ணணுமா? இப்போ ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்த ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா ஒரு ஈக்குவலா பிரிக்கும் போது 3 சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு பிரிச்சா இந்த மாதிரி பாப்புலேஷனை குறைச்ச மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கலாம். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாலஜியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்க கருத மாட்டீங்களா? இல்ல, அந்த சஜஷனை நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறேன். எடுத்தோன்னு எதிர்க்கிறது ஒன்ன தவிர வேற அஜெண்டாவே கிடையாது அவங்களுக்கு. ஒரு சஜஷன் சொல்லுங்க சார், கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு சஜஷன் சொல்லுங்க. இப்போ 6 சட்டமன்றம் ஒரு பார்லிமெண்ட் தமிழ்நாட்டுல தானே. தமிழ்நாட்டை விடவும் மக்கள் தொகை குறைந்த கேரளாவில் 7 சட்டமன்றத்துக்கு ஒரு பார்லிமெண்ட், கர்நாடகாவில் 8 சட்டமன்றத்துக்கு தான் ஒரு பார்லிமெண்ட், உத்தரப்பிரதேசத்துல 5 சட்டமன்றத்துக்கு ஒரு பார்லிமெண்ட். ஏன்னா அது பாப்புலர் ஸ்டேட்டுங்கிறதுனால ஏற்கனவே அப்படித்தானே சார் இருக்கு. விரிவா ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டெலிபரேஷன்ஸும் நடக்கும், எதுவும் முடிவு வந்துடல. பட் இதுல சுவாரஸ்யமா பாத்தீங்களா, ஒரே நாடு ஒரு தேர்தல் எல்லாம் உங்களுக்கு முழுமையா ஆதரவு தெரிவித்திருந்த அதிமுக இன்னைக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை கண்டிஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் கண்டிஷன்ஸை கூட்டிட்டு போயிருக்காங்க, ஒரு நியூஆன்ஸ் பண்ணிருக்காங்க தங்களுடைய பொசிஷனை. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? பாஜக லோன் வாய்ஸ் இந்த அசெம்பிளி தமிழ்நாட்டுல மேபி லோன் வாய்ஸ் நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையான தெரியல எனக்கு. அதிமுக ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அவங்க இப்போதைக்கு அவங்க கூட்டணியில இருந்து வெளியில போகணுன்ற முடிவு எடுத்ததுனால பிஜேபி சொல்கிற எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்கிற நிலையில இருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் கொஞ்ச நாளைக்கு எலெக்ஷன் முடிவு வரைக்கும். சமீபம் வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லி வந்த விஷயம் 2024 சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் வரும் அப்படின்னு சொல்லி வந்தார். இன்னைக்கு டைம் எடுத்துக்கணும், 10 ஆண்டு காலம் எடுக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கே நியூஆன்ஸ் பண்ணிருக்கு தன்னுடைய பொசிஷன். இதை ஒரு யூ டர்ன் பாக்குறீங்களா? இந்த நிலைப்பாடு மாற்றத்தை எப்படி பாஜக பாக்குது? யூடர்ன் தான், பட் அதுக்கான காரணங்களே நீங்க எடப்பாடிட்டு தானே கேட்கணும். என்கிட்ட எப்படி காரணம்? அவர் தானே அவருடைய நிலையில மாறி இருக்காரு. மாறியவர்கிட்ட தான் நீங்க காரணம் கேட்கணும். அதிமுக அதிமுகவுடைய மாற்றத்துல இல்ல நிச்சயமா இருக்கு. அப்புறம் ஏன் இது வரைக்கும் இதை சொன்னாங்கன்ற கேள்வி வராதா? நான் பிஜேபி விமர்சனம் இருக்காங்க, மக்கள் கேட்க மாட்டாங்களான்னு கேட்கறேன். ஏன் உங்ககிட்ட ஒரு ஸ்டாண்ட்ல கன்சிஸ்டன்சி இல்லைங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? எந்த ஸ்டாண்ட்லயுமே கன்சிஸ்டன்சி இல்லையா அவங்ககிட்ட? சிஐ ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக தானே பார்லிமெண்ட்ல. இப்ப சிஐ நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு இப்ப சொல்றாங்க. அப்புறம் ஏன் ஓட்டு போட்டாங்க? 370 காஷ்மீர்ல எடுக்கிறதுக்கு அப்ரகேஷன் ஆஃப் 370க்கு ஓட்டு போட்டது அதிமுகவா இல்லையா? அப்ப இதெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்சி ஏன் வருதுன்றதுக்கு அவங்க
மக்களுக்கு விளக்க கடமைப்பட்ட கட்சி தான் அதிமுக. அவங்க தான் சொல்லணும். நீங்க அதிமுக அறிவிப்பாளர் வரும்போது கேளுங்க, ஸ்போக்ஸ் பர்சன் வரும்போது கேளுங்க. Thank you. They are bound to respond to your questions. You have something to add, Professor, before we end? உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா இந்த விவகாரங்கள்ல? இது எல்லாமே தேச நலன் கருதி செய்யப்படுகிற விஷயங்கள் என்பதுதான் எனது கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத பத்தி நிதி ஆயோக்ல ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி, எக்ஸ்காஸ்டிவா இருக்காது, எலாபரேட்டிவ் ஸ்டடி. இது விமர்சிக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து அதை போய் பாருங்க. எப்படி எவ்வளவெல்லாம் பொருள் விரயமாகுது, கால விரயமாகுது. 44,000 கோடி ரூபாய் அப்ப அந்த ஸ்டடி பண்றப்ப எப்படி வேஸ்டா கொண்டு போய் கொட்டுறோம் அந்த மாதிரி தேர்தல் நடைமுறைகள் ஆளமாட்டோம். இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற மெத்தட் வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப சட்டமன்றமும் பார்லிமெண்ட்டும் இன்டகிரேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு பாருங்க சார். அது எல்லாத்தையுமே மோடி, எல்லாமே பிஜேபி, எல்லாமே பிஜேபியோட அஜெண்டா, இப்படியே பார்த்து இந்த மாதிரி பெட்டி பாலிடிக்ஸ், பெட்டி மைண்டட் பொலிட்டிஷியன்ஸ் இந்தியாவில் அதிகமா இருக்கிறதுனால தான் பெட்டி பாலிடிக்ஸ் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.